श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरिः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनवुद्रपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां. சுவாமி தேசிகன் அருளி செய்த யதிராஜ சப்ததி அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜரை பத்தியான ஆச்சரியமான மங்களாசாசன ஸ்லோகங்கள். அதுல முதல்ல ஆச்சாரிய பரம்பரையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு லக்ஷ்மிநாதனான பெருமாள். ரெண்டாவது ஸ்லோகத்துல நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு தாயாரையும், அதுக்கப்புறம் விக்ஷசேனர், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். அது பரியந்தம் போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அனுகிரகிச்ச திருவாய்மொழி, அதுபடிதான் திருவாய்மொழி சாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு வேதத்தினுடைய சாரம் அப்படின்னும், எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுலா மோதவாசிதம் அப்படின்னு வகுலா புஷ்பத்தை பகவான் நம்மாழ்வாருக்கு அனுகிரகிச்சார். அந்த புஷ்ப வாசனை சுகந்தம் அவருடைய பிரபந்தங்கள்லையும் உள்ளது அப்படின்னு ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் அப்படின்னு வேதமே கூட, மற்ற இதர மதங்கள் வைதீகர்களே கூட வேதத்துக்கு தப்பாக அர்த்தம் கொண்டு மாயாவாதம் சூன்யவாதம்லாம் பேசும் பொழுது, அப்ப வேதமாதாவே நம்மாழ்வாருடைய இந்த இப்பேற்பட்ட பாசுரங்கள்ல ஆசிரிச்சாலாம். இதுலதான் வேதத்தினுடைய சகல தத்துவமும் இருக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட சதாரிம் தம் உபாஸ்மகே அப்படின்னு நம்மாழ்வார உபாசிக்கிறோம் அப்படின்னு எல்லாரையுமாக சேர்த்துண்டு உபாசிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம் சம்பிரதாயத்துல நாதமுனிகள் அப்பேற்பட்ட ஆச்சாரியர் இன்னைக்கு இல்லைன்னா நமக்கு இப்பேற்பட்ட வேத தத்துவங்களாகட்டும் நம் 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா ஆழ்வார்கள்லாம் அந்தந்த ஊர்ல அவதாரம் பண்ணி அந்தந்த திவ்ய தேசங்கள்ல அந்தந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டான். அதெல்லாம் தொகுத்து கொடுத்தது அப்படின்றது பார்த்தா நாதமுனிகள் தான். நம்மாழ்வார்கிட்ட இருந்து திருப்பியும் இந்த பிரபந்தத்தை உபதேசம் வாங்கி நமக்கு கொடுத்தது. எப்படி வேதங்கள் அப்படின்றது அனாதி எவ்வளவோ இருக்கு. அப்பேற்பட்ட வேதங்கள் அனாதி காலமாகவும் இருக்கு. அனந்தாவை வேதாகான்னு அனந்தம், முடிவே இல்லாதது. அதை நமக்கு தொகுத்து கொடுத்தது வியாசர். அந்த மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தை அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணியிருந்தாலும் நம்மாழ்வார் தான் சேர்த்து நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகளுக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட நாதமுனிகள் இல்லைன்னா இந்த ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு நாதன் அப்படின்ற ஒரு ஆச்சாரியன் இல்லாமையே போயிருக்கும். அப்பேற்பட்ட நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்யனை கமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம். நாதேன முனிநாதேன, நாதன் அப்பேற்பட்ட நாதன் நாதமுனி. நாதன் அப்படின்ற ஒரு திருநாமம் என்ன? ஸ்ரீ ரங்கநாதர் அப்படின்றது அவருடைய திருநாமம், ஸ்ரீ ரங்கநாதன். அதுக்கப்புறம் நாதன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அதுல பாதி பேர் சொன்னாலும் அந்த பூர்த்தி பேருக்கு பார்த்தா ரங்கநாதன், அதுதான் நாதன் அப்படின்னு ஆச்சு. அப்பேற்பட்ட ஷடமர்ஷண குலத்துல அவதரித்த சொட்டை குலத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட வம்சத்துல ஈஸ்வர முனிகளுக்கு வீரநாராயணபுரத்தில் சோபகிருத் வருஷம் ஆணி மாசம் அனூஷ நட்சத்திரத்துல கஜானனர் அப்படின்ற நித்தியசூரிகளுடைய அம்சமாக அவதரித்தேர் நாதமுனிகள். அப்பேற்பட்ட நாதன் அப்படின்னா தலைவன் ஒரு அர்த்தம். ஆச்சாரியர் நாதேன முனிநாதேன, இவர் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பார்னா, முனி அப்படின்னா மனனம் பண்ணிட்டே இருப்பேர். நாராயணரையே எப்போதும் மனனம் செய்பவர்னால முனிநாதேன, நாதனான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ரெண்டாவது. அப்பேற்பட்டவர் எப்பயுமே முனிநாதேன, நாராயணன் முனி அப்படிங்கும் பொழுது மனனம் பண்ணிட்டு இருக்கவர் அப்படின்னு. பவேயம் நாதவானகம், அடியேன் நாதமுனி, நாதன் உடையவனாக ஆனேன். நமக்கு ஒரு தலைவன், நமக்கு ஒரு ஆச்சாரியர் உண்டாச்சு இருக்கே அப்படின்னா அதுக்கு காரணம் நாதமுனிகள். இல்ல நாதமுனிகளே நமக்கு ஆச்சாரியர்.
இப்ப நமக்கு ஆச்சாரியர் அனுகிரகம் கிடைச்சதுக்கு காரணமும் நாதமுனியுடைய அனுகிரகம் தான். இந்த அந்த பரம்பரையில இல்லையா, ஆழ்வார் வரைக்கும் ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆச்சாரிய கோஷ்டி அப்படின்னு பூமியில எடுக்கும் பொழுது நம்ம ஆழ்வாருக்கு அடுத்தது முதல்ல நாதமுனிகள் தான். அப்பேற்பட்ட நாதேன முனிநாதேன, அப்பேற்பட்ட நாதன் அவர் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரநாத நாதனை எப்பயுமே மனனம் பண்ணக்கூடியவர்னாலதான் நமக்கு ஒரு நாதன் கிடைச்சேர் அப்படின்னு. எஸ்ய நைகமிகம், யாதொரு நாதமுனிகள் எஸ்யங்கும் பொழுது அப்பேற்பட்ட நாதமுனிகள் வேத பிரதிபாத்தியனான தத்துவங்கள், வேதத்துக்கான தத்துவங்கள், நம்ம விசிஷ்டாத்வைதபரமான தத்துவம், சித் அச்சித் ஈஸ்வரன், இதெல்லாம் நமக்கு தத்துவத்தை ஹஸ்தா மலகதாங்கதம் அப்படின்னு உள்ளங்கை நெல்லிக்கனி கை போலே அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுத்துறான். நெல்லிக்கனி இப்படி நம்ம கையில இருந்தா அதை பூர்த்தியா நம்ம சுலபமாக பார்த்துடலாம். பெருசுன்னா ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. நெல்லிக்கனி கையில இருந்தா அது எப்படி சுலபமா எல்லாத்தையும் பார்த்துருவோமோ, அப்படி வேதத்தை அதனுடைய தத்துவங்களை ஒரு நெல்லிக்கனி போல அதை பூர்ணமாக நமக்கு காமிச்சு கொடுத்தவர். அதை அவரும் அப்பேற்பட்ட அவர் அதை புரிஞ்சிருந்து நமக்கும் அனுகிரகிச்சவர் அப்படி. அப்போ நாதமுனிகள் அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமராக இருந்தே அந்த காலத்துல பிரபந்தங்கள் அந்தந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஆழ்வார்கள்லாம் அந்தந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்தந்த பிரபந்தங்கள் அப்புறம் போயிடுச்சு. 4000 திவ்ய பிரபந்தம்னு இருந்ததா, அப்படி ஒண்ணு இருக்குன்றதே யாருக்கும் தெரியாத ஒரு காலம். ஏன்னா நம்மாழ்வாருடைய காலத்துக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் கழிச்சு நாதமுனிகளுடைய அவதாரம்னு பார்க்கணும். அப்போ ஒரு பிரபந்தமும் கிடையாது. இவர் சம்ஸ்கிருதத்திலையும் வேதாந்தத்திலையும் மகா ஞானத்தை உடையவர். ஆனா அவர் மனசுல எப்பயுமே ஒண்ணு உண்டு. ஏன் இது வேதாந்தம்னா நிறைய மகா ஞானிகளுக்கே சுலபமாக புரியுறது, சர்வ சாதாரண மக்களுக்காக ஒரு தமிழ் மொழியில அந்த காலத்துல இருந்த 2 முக்கியமான மொழிகள் அப்படின்றது சம்ஸ்கிருதமும் தமிழும். அப்ப எல்லாருக்கும் புரியும்படியாக ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் என்னைக்குமே நாதமுனிகளுக்கு இருந்தது. அப்படி வீரநாராயணபுரம் அங்க இருக்கிற பெருமாள் கோவில்ல அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கும்பகோணத்திலிருந்து சில பேர் வரா, பாகவதோத்தமர்கள். அவ கும்பகோணத்திலிருந்து கும்பகோண ஆறாமுதனுடைய பாசுரம், அந்த பாசுரத்தை மங்களாசாசனம் பண்றா. ஆறாவமுதே அடியேனுடலும் அப்படின்ற அந்த பாசுரம் இருக்கு இல்லையா, அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது இவருக்கு இத்தனை நாள் அந்த தமிழ்ல பாசுரம் இருந்து எல்லாருக்கும் புரியும்படி அனுபவிக்கும்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணித்தோ, இதை கேட்டதுமே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அப்பேற்பட்ட வேதாந்த தத்துவங்களை இவ்வளவு சுலபமாக ஆச்சரியமாக அனுபவிக்கும்படியாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். கடைசியில முடியும் பொழுது எல்லா ஒரு தசகம் முடியும் பொழுது நம்மாழ்வார் என்ன பண்றார், திருக்குருகூர் சடகோபன் இவை 1000 இவை 10 திருக்குடந்தைக்கு அப்படின்னு அந்தந்த 10 இது திருவேங்கடமுடியானுக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. அதெல்லாமே காரணம் நம்மாழ்வார் ஏன் அப்படி சொல்றேன்னா, நாளை பின்ன இது மற்றவாளுக்கு கிடைக்கணும். 1000 இவை 10, இப்ப 1000 பாசுரம் இருக்கு, அதுல இந்த 10 அப்படின்னு. இதை கேட்டதுமே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேர். அந்த பாகவதோத்தமர்கிட்ட போனேர். இந்த 10 பாசுரம் ஆச்சரியமாக இருக்கே, ஆறாமுதன் பத்தி இதுல 1000 பாட்டு இருக்குன்னு இருக்கே, அதுல இது 10 தானே, உமக்கு இந்த 1000 பாசுரம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். அவா சொல்றா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சுவாமி. இந்த 10 பாசுரம் ஆறாமுதன் நாங்க அடிக்கடி கோவில்ல சொல்லிட்டு இருப்பா, அது அப்படியே நாங்க பழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி 1000 இருக்கா இல்லையான்றதுலாம் எங்களுக்கு தெரியாது, அந்த 10 பாசுரம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்புறம் சரி அப்படின்னு கும்பகோணத்துல போய் கேட்கிறார், அங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னா அங்க தெரியாது சுவாமி, திருக்குருகூர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப ஆழ்வார் திருநகரியில அங்க இருக்கிறவாளை போய் கேட்டா தெரியும் அப்படின்னு. அப்போ ஆழ்வார் திருநகரி பக்கம் போறேன். அங்க சுவாமி மதுர கவிகள் உடைய வம்சத்தார்கள் இருக்கா, பராங்குசதாசர் அப்படின்னு. பராங்குசர் அப்படின்றது நம்மாழ்வாருடைய திருநாமம். அவ பராங்குசதாசர் அப்படின்னு அந்த வம்சத்துல அப்படியே நம்மாழ்வார்களுடைய தாசர் அப்படின்னே பேர் வச்சுட்டு வருவா. அந்த வம்சத்துல இருக்கிறவாள் அவளை போய் கேட்டேன், இந்த மாதிரி திருக்குருகூர் அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய 10 பாசுரம் கேட்டோம், உங்ககிட்ட மிச்சம் 1000 பாசுரம் இருக்கா அப்படிங்கும் பொழுது அவா சொல்றா, எங்களுக்கு இந்த 10 பாசுரம் நாங்க கூட கேட்டதில்லை, ஆனா எங்களுக்கு ஒரு 10 பாசுரம் எங்க வம்சத்துல வந்த மதுர கவிகள் பாடியிருக்கு. கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு மதுர கவிகள் நம்மாழ்வார குறித்து மங்களாசாசனம் பண்ணுது. ஆச்சாரிய அந்த பிரபந்தம் மட்டும் அவர் பண்ணது வெறும் ஆழ்வாரை பத்தி தான், பெருமாள் கூட கிடையாது. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனன் அருளையே மேபிரே அவன் பொன்னடி மைமையே அப்படின்னு ஆச்சரியமான 10 பாசுரம்.
அந்த 10 பாசுரம் தான் எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனா எங்க பெரியோர்கள் சொல்லியிருக்கா இந்த பாசுரத்தை பல தடவை சொன்னவாளுக்கு 1000 கணக்கு மேல அப்படியே பக்தியோட சொன்னவாளுக்கு யோகத்திலிருந்தே அர்ச்சாமூர்த்தியாக நம்மாழ்வாரே வந்து பேசுவேர் அப்படின்னு சொல்லியிருக்காய பெரியோர்கள் அப்படின்னு உடனே அதை அப்படியே எடுத்துட்டு இது அந்த பாசுரத்தில் அவ்வளவு ஈடுபாடு, எல்லாருக்கும் இது போய் சேரணும், சம்பிரதாயம் போய் சேரணும், தத்துவங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நாதமுனிகளுடைய நல்ல மனசு, அந்த மனசுனால அவர் ஆழ்வார் திருநகிரியில போய் நம்மாழ்வாரை பிரார்த்திச்சுண்டு அந்த அர்ச்சாவதார பெருமாளையும் நம்மாழ்வாரையும் சேவிச்சுண்டு இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பல தடவை ஆவர்த்தி பண்ணச்சு நம்மாழ்வாரே அர்ச்சாரூபமாகவே அவர் நாதமுனிகளுக்கு பேசுறாராம். சந்தோஷப்பட்டு அவர் சொல்றார், இந்த 4000 திருவாய்மொழி பூர்த்தியாக உபதேசம் பண்றேன், அது மட்டும் இல்லப்பா, இது ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இல்லையா, அவ பண்ணது அத்தனையும் அப்படின்னு மிச்ச 3000 4000த்தையும் சேர்த்து அனுகிரகிக்கிறார். அது மட்டும் இல்லாத நாதமுனிகளுக்கு விக்ஷசேனர் கொடுத்த அந்த துவய மந்திரார்த்தங்கள், பிரம்மசூத்திரம், அப்புறம் வேதாந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். அவர் வந்தது இந்த 1000 பாசுரம் தான், 1000த்துள் இவை 10 திருவாய்மொழிக்கு மட்டும்தான். ஆனா அவருடைய பக்தி ஸ்ரத்தைக்கு அவருக்கு பூர்த்தியாக அத்தனையும் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் கிடைச்சது. போன பாசுரம் நம்மாழ்வாரை பத்தி சொல்லும் பொழுது மதுர கவிகளுக்கு அது கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த பாசுரங்கள்லாம் இல்லாத போனதுக்கு அப்புறம் நாதமுனிகளுக்கு இந்த பாசுரங்கள், அதான் சுவாமி தேசிகன் சொல்றார், தாளம் வழங்கி தமிழ் இசை தந்த வள்ளல் அப்பேற்பட்ட நாதமுனி கழலே அப்படின்னு அவரை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு. தமிழ் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, ராமாயணத்தை வால்மீகி மகர்ஷி பண்ண உடனே என்ன பண்ணாருன்னா, லவகுசர்களை கூட்டு அதை பாட்டாக அதை பாடி இது சொல்லி கொடுத்துட்டார். அவ வந்து அங்கங்க போய் அதை கானமாக பாடினான். அந்த கானமாக அந்த காலத்துல எல்லாம் இந்த கிரந்தங்கள் புஸ்தகங்கள்லாம் அப்போ ஏது, அது கானமாக சொல்லி கொடுத்தா அது அப்படியே மனசுல ஹிருதயத்துல நிற்கும். அதேதான் நாதமுனிகளும் பண்ற. உடனே தன்னுடைய 2 பேர், தன் பெண் வைத்து பசங்க 2 பேருக்கும் கீழகத்தாழ்வான் மேலகத்தாழ்வான் அப்படின்னு, மேலகத்தாழ்வானுக்கு அவருக்கு வரதன்னு ஒரு திருநாமம், கீழத்தாழ்வானுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு திருநாமம். அவாதான் அரையர் சேவை அப்படின்னு பண்றா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த 2 பேருக்கும் அதை தாளத்தோட அது பாட்டு கானம், அதை வந்து பண் அப்படின்ற ஒரு கானத்தின் மூலமாக அதை சொல்லி கொடுத்தேர். அது ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனுக்கு அரையர் சேவையாக நாதமுனிகள் தான் முதல்ல ஆரம்பிச்சு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த அரையர் சேவை, அந்த பாசுரங்கள் அதுக்கப்புறம் தான் அவர் மூலமாக அப்படியே வழியாக வந்து ஸ்ரீபாஷ்யக்காரர், அதுக்கப்புறம் பல பேருக்கு அந்த 4000 திவ்ய பிரபந்தம் இன்னைக்கு எல்லாரும் கத்துண்டு, இன்னைக்கு எல்லாரும் சர்வயோக்கியதாம் அப்படின்னு தயாஸ்திரியில சொல்றது இல்லையா, எல்லாருக்கும் இது இவாதான் சொல்லணும் அவாதான் சொல்லணும்னு கிடையாது, எல்லாருக்கும் யோக்கியத்தை உண்டு. அதுவும் நம்ம மங்களாசாசனம் நேர போய் பெருமாள் சேவிக்கும்படியான இப்பேற்பட்ட திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணதுனால இன்னும் மனசுல நிற்கும்படியாக இருக்கு. அப்பேற்பட்ட இந்த திவ்ய பிரபந்தமும் இந்த நமக்கு தத்துவார்த்தங்கள் எல்லாமே கிடைச்சதுக்கு காரணம் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான். அப்படி அவர் கடைசி காலத்துல கூட ராஜா வந்து அந்த சோழ தேசத்து ராஜா, இவர் ராஜகுருவாக இருந்தார். ராஜகுருன்னா நிறைய ராஜகுருக்கள் இருப்பான். இவர் கிராமத்துல இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா சோழ தேசத்து ராஜாவே இவரை பார்க்க வருவார். அந்த ராணிகளோட 7 ராணிகளோட வந்தாராம், 8 மகிழ்ச்சி. அந்த ராஜாவுக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணாராம், சாட்சாத் கண்ணனேவோ திருவுடைய மன்னரை காணும் திருவாலை கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது போல 8 மகிழ்ச்சிகளோட இது சாட்சாத் கண்ணனோ அப்படின்னு கைகளை குவிச்சுட்டேராம். அவர் சொன்னேராம், நீர் ஆச்சாரியர், நீர் என்ன பார்த்து கைகளை குவிக்கலாமா அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான இது நாதமுனிகள். அப்பேற்பட்ட நாதமுனிகளை இங்க சேவிக்கும் பொழுது நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் எஸ்ய நைமிக விதம் தத்துவம் ஹஸ்தா மலகதாம் கதம் அப்படின்னு அவருக்கு அப்பேற்பட்ட வேத பிரதிபாதமான தத்துவங்கள்லாம் ஒரு நெல்லிக்கழி கையில போலே அப்படின்னு, அது அவ்வளவு சுலபமாக அவர் அந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு நமக்கும் அனுகிரகிச்சேர் அப்படின்னும், நமக்கு ஒரு நாதன் இன்னைக்கு ஆச்சாரியர் கிடைச்சேர்னா பிரபந்தம் அப்படியே நின்று போயிருக்கும் இல்லையா, அந்த சம்பிரதாயம் அதை தொடர்ந்து நம்மாழ்வாருக்கு அப்புறம் இவர். ஏன்னா நம்மாழ்வார் காலம் வேற, நாதமுனிகள் காலம் வேற, இது பார்த்துக்கணும். மதுர கவிகள் நம்மாழ்வாருடைய காலத்திலேயே இருந்து, அப்ப இவர் காலத்துல நம்மாழ்வார் இல்லவே இல்லை. ஆனா எவ்வளவு ஒரு தப்பனை இருந்தா, அவ்வளவு ஆசைகள் இருந்தா இன்னைக்கு நமக்கு நேரடியா சொல்லி கொடுக்கிறவா இருக்கா பிரபந்தங்கள்.
அதுலயே நம்ம கத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த தமிழ் பிரபந்தங்கள், அதனுடைய அர்த்தமும் பாவமும் அது வேற இதுல கிடைக்காதுன்னு தான் அத்தனை பேருக்காகவும் தபசு பண்ணி எங்கெங்கேயோ போய் தேடி, அந்த காலத்துல என்ன நமக்கு வண்டி எல்லாம் உண்டா? வீரநாராயணபுரம் எங்க, அங்கேருந்து கும்பகோணம் போய் அங்கேருந்து திருப்பியும் ஆழ்வார் திருநகரி போய் அதுக்கப்புறம் அவ பெரியவா சொன்னா இது நடக்குமா இல்லையான்னு இல்லாம கடினம் சிறுத்தாம்பு அப்படியே சொல்லி ஆவர்த்தி பண்ணி ஆழ்வார்னுடைய நேர உபதேசம் வாங்கினது. அதனால நமக்கு இந்த சம்பிரதாயம் உண்டாச்சு அப்படின்னா நாதமுனிகளுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம காலத்துல நாதமுனிகளை மறக்கவே முடியாது, கூடவே கூடாது. நாதமுனிகள் இல்லைன்னா இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இல்லை. நீங்க அத்தனை ஆழ்வார்களுக்கும் நம்ம திருநட்சத்திரம் கொண்டாடுறோம், அவாவா பிரபந்தம் சொல்றோம்னா அன்னைக்கு நாதமுனிகளை நம்ம நினைச்சுட்டே ஆகணும். அப்பேற்பட்ட ஆச்சாரியராக விளங்குறேன் நமக்கு நாதமுனிகள். அப்படி நாதமுனிகளுக்கு அடுத்தது உய்யக்கொண்டார் அப்படின்றது 6வது ஸ்லோகத்துல உய்யக்கொண்டார் மங்களாசாசனம் பண்றேன். நமஸ்யாமரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரேஹே அவதாரமிவாபரம் அப்படின்னு உய்யக்கொண்டார். திருவேல்றை அப்படின்ற திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்து பக்கத்துல இருக்கு. புண்டரீகாட்ச பெருமாள் அந்த கோவில் கூட அங்க பாதி தான் கட்டியிருக்கும், மேல இருக்காது, முழுசா இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல ஜெயசேனர் அப்படின்ற நித்தியசூரியினுடைய அவதாரம். முன்குடுமி சோழியார் அப்படின்ற அந்தனர் வம்சத்துல அவதரித்தவர். புண்டரீகாட்சர் என்ற திருநாமம் சித்திர மாசம் கார்த்திகை நட்சத்திரம் அன்று அவதரித்து அப்பேற்பட்ட பரமபாகவதோத்தமர் நாதமுனிகள் கிட்டேயே சகல சாஸ்திரங்களும் கத்துண்டு பிரபந்தங்கள் எல்லாமே கத்துண்டு நாதமுனிகளுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். நாதமுனிகள் ஆச்சாரியரை தவிர வேற எதுவுமே தெரியாது, அப்படி இருந்து அப்பேற்பட்ட நமஸ்யாம் அரவிந்தாட்சம். இவர் யாருன்னா சாட்சாத் கிருஷ்ணனுடைய மறு அவதாரமோ அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசன். கண்ணனுக்கும் இவருக்கும் என்ன பொருத்தம்? இவரோ புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன்னா கண்கள் தாமரை போல உன்றது இருக்கிறது என்று திருநாமம். கண்ணனுக்கும் அதான். அதனால நமஸ்யாம் நான் சேவிக்கிறேன் யாரைன்னா அரவிந்தாட்சம், யாருடைய கண்கள் தாமரை புஷ்பம் போல இருக்கோ. வேதாந்தத்துல சொல்லப்பட்ட மாதிரி பகவான் பரபிரம்மமுடைய கண்கள் எப்படி இருக்குன்றதை வர்ணிக்கிறார் இல்லையா, அது கண்ணனுடைய கண்கள். அதே போல இவருடைய திருநாமமும் புண்டரீகாட்சன் அப்படின்னு. நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்னு நாதமுனி தவிர வேற எதுவுமே தெரியாது. இவரே ஒரு மகா ஆச்சாரியர், மகா ஞானி நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினால. ஆனா கூட கடைசி வரைக்கும் நாதமுனிகள் கைங்கரியம், அவருடைய எண்ணங்கள் என்ன அதை நிறைவேற்றணும் அப்படிதான் இருந்தேரே தவிர தனக்குன்னு ஒரு அபிலாஷை இல்லாத இருந்தவர். அதே கண்ணனும் அப்படிதான். கண்ணன் எப்பேற்பட்டவன்னா கண்ணன் தானே ராஜா, கண்ணன் சர்வேஸ்வரன். அவன் இந்த பூமியில அவதரித்தான். எது குலத்துல? யாதவ குலத்துல அவதரித்தான். யாதவ குலத்துல யயாதின்ற ஒரு ராஜாவை கொன்னதுனால அவளுக்கு கிரீட்டம் கிடையாது, சிம்மாசனம் கிடையாது, அவள் ராஜா ஆக முடியாது. அவ எல்லாம் பண்ணலாம், அவளுக்கு எது குலத்துல ஒரு ராஜ பரிபாலனை எல்லாம் பண்ணலாமே தவிர அவளுக்கு ஒரு சிம்ஹாசனம்னோ ஒரு கிரீட்டம் மகுட்டம்னு கிடையாது. ஏன்னா அவளுக்கு அது சாபம். ஆனா இவரோ சர்வேஸ்வரன். இவர் நினைச்சா இதெல்லாம் என்ன சாபம், அது அந்த வம்சத்துக்கு வந்து சாபம் தானேன்னு தான் உட்கார்ந்து ராஜாவா இருக்க முடியும். ஆனா தான் ராஜாவாகல. அந்த எதுகுலத்து சாபத்தினால அவர் அதை எடுத்துண்டு அவர் என்ன பண்றாருன்னா உக்ரசேனரை தான் ராஜாவாக்கி தான் பரிபாலனை பண்றாரு. ராஜா வேற ஒருத்தர், தான் பரிபாலனை பண்றாரு. அந்த மாதிரிதான் இவரும் ஆச்சாரியருடைய அனுகிரகமே போரும், நாதபாவே விவஸ்திதம் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம் தான் தன்னுடைய அபிப்பிராயமாக காட்டிக்கொள்கிறார். சுத்த சத்வமயம் சௌரேஹே. கண்ணன் சுத்த சத்துவம். அவன் அவதாரம் பண்ணா கூட கீதையிலேயே சொல்றான் இல்லையா, அவதாரம் பண்றான் பூமியில ஒரு மனுஷராக அப்படின்னா நமக்கு இருக்கிற புண்ணிய பாபம் அவனுக்கு ஒட்டாது. இந்த பூமியில பறந்துட்டதுனால இந்த பாபங்களோ இங்க இருக்கிற இதுவோ அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. அவதாரம் பண்ணாலும் அவன் அப்ராக்கிருத சரீரமுடையவன், அவனுக்கு எந்த தோஷமும் ஒட்டாது. இங்க பூமியில இருந்தாலும் அவன் சர்வேஸ்வரன் தான் அப்படின்னு சுத்த சத்துவமாகத்தான் இருக்கான். அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் நம்ம என்ன சொல்றோம், திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னும் தான். அவன் அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் தான். அப்ராகிருதம் நம்ம ஏற்கனவே கத்தியத்திரயத்துலதான் பார்த்துருக்கோம். அது சுத்த சத்துவமானது, அதுக்கு ரஜோ தமோ குணமே கிடையாது. இப்பேற்பட்ட ஆச்சாரியர் உய்யக்கொண்டாருக்கு ரஜோ தமோ குணமே கிடையாது. அப்படின்னா காமக்ரோத ஸ்ததாலோகம் எதுவுமே கிடையாது. சுத்த சத்துவமானவர், எப்பயுமே ஆச்சாரிய பக்தியும் பகவத் பக்தியோட கூட இருந்தவர். அப்பேற்பட்டவர். சௌரேஹே
கண்ணனுடைய அவதாரமிவாபரம், அப்படி மற்றொரு அவதாரமோ, கண்ணனுடைய மற்றொரு அவதாரம் தான் இந்த உய்ய கொண்டாரோ அப்படிங்கிற மாதிரி மேல உள்ள 3 குணங்களால சொல்லி இவர் மறு ஒரு அவதாரமோ அப்படின்னு அப்பேற்பட்டவரை நமஸ்யாமி நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். அப்பேற்பட்ட உய்ய கொண்டார் எப்படி லக்ஷ்மணன் ராமருக்காகவே இருந்தது. லக்ஷ்மணன் நினைச்சா என்ன, அவரே ஒரு யுவராஜா ஆய் அவரே இருக்கலாம். ஆனா கூட அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு காட்டுல எப்படி இல்லாம இருந்தேரோ, ராமருடைய ஆசைதான் தனக்கு ஒரு ஆசை. அப்புறம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்டே, எல்லா விதமான கைங்கரியமும் பண்றாரு. ஓடத்தை கட்டுறாரு காட்டுல போய். அப்படி எல்லா விதமான கைங்கரியமும் ராமர் ஒரு இடத்துல பர்ணசாலை கட்டணும்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம், உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டு அப்படின்னு. அப்ப உடனே அவருக்கு கோவம் வந்துருக்கான். அப்படி சொல்லக்கூடாதுன்னு கண்ணுல ஜலமே வந்துருக்கான். என்னப்பா சொல்லிட்ட அப்படின்னா, நான் ஒன்றும் தப்பா சொல்லி, என்ன எனக்கு பிடிச்ச மாதிரின்னு ஒண்ணு கிடையாது, உமக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிச்சது. நீர் என்ன பண்ணணும் சொல்லும், அதை நான் ஆக்ஞையா எடுத்துட்டு பண்ணணுமே தவிர எனக்கு பிடிச்சா போல ஒரு பர்ணசாலைன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்பேற்பட்ட உய்யக்கொண்டாரும் சாட்சாத் அந்த நாதமுனிகளுடைய பக்தியோடையே இருந்தேன். நாதமுனிகள் ஒரு வாட்டி தன்னுடைய தர்மபத்னியான அரவிந்த பாவை அப்படின்ற தர்மபத்னி இருந்த நாதமுனிகள், அதை அவளுடைய அதான் சம்பந்தி, அதான் அவ ஆத்துக்கு கொண்டு விடணும். அந்த காலத்துல எல்லாம் கிராமமாச்சே கஷ்டம். அதனால உய்ய கொண்டார் ஆசிண்டு போக சொன்னாராம். ராத்திரியா இருக்கும்போது ஆசிண்டு போக சொன்னார். அங்க போன உடனே அவ வங்கீபுரத்தாட்சி வம்சத்தான். அவ என்ன பண்ணாலும் அங்க பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக இவருக்கு போட்டாளாம் பிரசாதம். அப்படி பேர்பட்டவர் நாதமுனிகளுடைய சிஷ்யர். அவருக்கு போய் சேஷத்தை போடுவாளா. ஆனா அவ அப்படி போட்டுட்டா. சரி, அவளுக்கு தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ, இவர் போற சமயத்துல அங்க எதுவுமே புதுசா பண்றதுக்கு இல்லையோ, என்ன சிரமமோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாகவத அபச்சாரம் அங்க நேர்ந்துடுத்து. இவர் வந்த உடனே நாதமுனிகள் யோகம் நல்லா தெரியும், அவருக்கு யோகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியும். உய்யக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யராக இருந்தாலும் சொல்றேன், இப்படி சேஷமான பிரசாதம், சேஷம் அப்படின்னா எச்சன்னு கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல ஒருத்தர் சாப்பிட்டு மிச்சம், அது பெரியவாளுக்கு போடுறது இல்லை இல்லையா, அவ சாப்பிட்டுதான் நம்ம அடுத்தவா சாப்பிடணும் அப்படின்னு. இப்பேற்பட்டவர் உமக்கு அந்த சேஷத்தை போட்டுட்டாளே அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாராம், ஆச்சாரியர் என்ன என்ன ஆச்சாரியர் தர்ம பத்னின்னா ஆச்சாரியா மாதிரிதானே, அவளுடைய வம்சம் அந்த குலத்துல இருக்கிற அம்மா அப்பா அவா எல்லாருமே எனக்கு ஆச்சாரியர் மாதிரிதான். அதனால அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்களுடைய சேஷம் பிரசாதம் எனக்கு கிடைச்சது, நான் பாக்கியசாலி அப்படின்னேராம். நாதமுனிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன உய்யக்குண்டீரோ அப்படின்னு, புண்டரீகாட்சர்னு அவர் திருநாமம். இதுக்கப்புறம் தான் உய்யக்கொண்டார் அப்படின்றது அவருக்கு திருநாமம் ஆச்சு. என்னை உய்யக்கொண்டீரோ. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்பா, ஆச்சாரியர் அங்க போனோம் ஒண்ணுமே கொடுக்கல, என்னப்பா அந்த பிரசாதம் நல்லாவே இல்லை அப்படி இதெல்லாம் பலது சொல்றோம். ஆனா அவளுடைய சமம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா இவர் அதை சொல்லலையா, அப்பேற்பட்ட பிரசாதம் கிடைச்சது, பாகவதோத்தமர்களுடைய பிரசாதம் கிடைச்சது எனக்கு பாக்கியம்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆச்சாரியர்களுடைய அந்த இடத்துல கூட அவர் பேர் கெடுக்கூடாது அப்படின்னு என்னை உய்யக்கொண்டீரோ அப்படின்றதுனால உய்யக்கொண்டாராக ஆனேன். ஆனா நாதமுனிகளுக்கு அப்பா பேரும் ஈஸ்வரமுனி, தன்னுடைய குமாரர் பேரும் ஈஸ்வரமுனி. குமாரரான ஈஸ்வரமுனிக்கு ஒரு குழந்தை, அவர்தான் சுவாமி யாமுனாச்சாரியர் அப்படின்னு ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்துல பார்ப்போம். அவர் என்ன ஆனார்னா, சின்ன குழந்தையிலேயே ஒரு பெரிய சபையில போய் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டார். அந்த ராஜா வாதத்துல ஜெயிச்சதுனால சோழ தேசத்தினுடைய பாதி ராஜ்யத்தை கொடுத்து அவர் ராஜாவா ஆயிட்டார். ஆனா நாதமுனிகளுக்கு அது மனசு கஷ்டமாயிடுச்சு. எப்படி இருக்க வேண்டியவர் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்துட்டு ராஜ்யத்துக்கு ஆசைப்பட மாட்டாளே. ராஜ்யம் அது வேற, அது க்ஷத்திரியர்கள் அவா மக்களை தர்மத்தோட ஆளணும். இங்க சம்பிரதாயத்தை அடுத்த இதுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம இப்படி இருக்க வேண்டிய இவரோ திவ்ய பிரபந்தங்கள் அந்த அரையர் சேவெல்லாம் ஸ்ரீரங்கம் பண்ணிச்சு, இதை இது பண்ணாம அங்க போயிட்டேரேன்னு ரொம்ப கஷ்டம். ஆனா தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாருக்கு சொல்றேன், நீர் தான் எப்படியாவது இதை புரிய வச்சு அவரை திருப்பியும் சம்பிரதாயத்துக்கு கூட்டுண்டு வரணும்னு. அதுக்கப்புறம் நாதமுனிகள் ஸ்ரீவைகுண்டலோகம் பரமபதம் திருநாட்டுக்கு அலங்கரிச்ச உடனே உய்யக்கொண்டாரும் கடைசி காலம் வரைக்கும் சிரமப்பட்டார். ஏன்னா ராஜாவா இருக்கிறவரை அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது. ஆனா கூட கடைசி காலம் வரைக்கும் அது ஆச்சாரியருடைய கட்டளை நம்மளால செய்ய முடியலையேன்னு தன்னுடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகளை கூப்பிட்டு, இதை எப்படியாவது நீ எனக்காகவும் நாதமுனிகளுக்காகவும் இது நீர் பண்ணித்தரணும், நீர் எப்படியாவது ஆள வந்தாலும் திருப்பியும் சம்பிரதாயத்துக்கு கூட்டுண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்படி கடைசி காலத்துல கூட அதை மறக்காம
தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்லி இதை நடக்க வச்சேர் அப்படின்றது உய்யக்கொண்டாரனுடைய அப்பேற்பட்ட பெருமை. அவர் அந்த உய்யக்கொண்டார் அப்படின்றது ஏன் திருநாமம் வந்ததுன்னு பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தது ஒரு வாட்டி ஸ்லோகத்தை சொல்றான். நமஸ்யாம் அரவிந்தாட்சம், எப்படி கண்ணனுடைய தாமரை கண்களோ இவருடைய புண்டரீகாட்சன் அப்படின்ற திருநாமம். நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்னு அவர் எப்படி நாதமுனிகளே அப்படின்னு இருந்தேரோ, கண்ணனும் தான் ராஜாவாகாம அவர் ஆயிருக்கலாம், ஆனா கூட அந்த சாபத்துக்கு அவர் கட்டுப்படுறாரோ, அந்த மாதிரி இவரும் ஆச்சாரியருக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு பெரிய ஆச்சாரியர்னு நினைக்காம கடைசி வரைக்கும் அவர் அவர் ஒரு சிஷ்யராகவே இருந்தேன் அப்படின்னு. சுத்த சத்துவமயம் சௌரேகே, கண்ணன் அவதாரம் பண்ணாலும் அவர் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் சுத்த சத்துவமாக இருந்தா போலே இவரும் எந்த ஒரு காமக்ரோதம் இல்லாம எதுவும் இல்லாம ரஜோ தமோ குணம் இல்லாத சுத்த சத்துவமாக இருந்தவர். சௌரேகே அவதாரம் விவாபரம் அப்படின்னு கண்ணனுடைய மது அவதாரமோ அப்படின்னு உய்யக்கொண்டார். அப்பேற்பட்ட உய்யக்கொண்டாரை நான் சேவிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ணிய ஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதரா கந்தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. ஏற்கனவே பார்த்தோம் மணக்கால் நம்பி அப்படின்னு, அவருக்கு ராமமிஸ்ரர் அப்படின்ற திருநாமம். இவர் ராமர். இங்க சுவாமி தேசிகன் ஆச்சரியமான மங்களாசாசனம். ராமர் அப்படின்னாலே நமக்கு 3 ராமர், ரோஷராம கருணா காக்குத்ச ஹேதாஹலி. ரோஷராமரான பரசுராமர், ராமர், பலராமர். இவர் என்ன சொல்றாரு, இவர் 4வது ராமர். அப்பேற்பட்ட 4வது ராமரை நான் சேவிக்கிறேன் அப்படி. அதுக்கப்புறம் சொல்றாரு, இவர் 4வது ராமர் மட்டும் நினைக்காதீங்க, அந்த 3 ராமரோட இவர் வசத்தி அப்படின்னு. ஏன் வசத்தி அப்படின்றது மங்களாசாசனம். அனுஜித க்ஷமாயோகம். அப்பேற்பட்ட பரசுராமர் கோபமே வடிவம் உள்ளவர். பொறுமை அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இவரோ பரம பரம பொறுமை. ஏன்றது அப்புறம் பார்க்கலாம். ஆளவந்தாருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். அவருடைய ஆச்சாரியர் சொல்லிட்டேர் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நிதானமாக வெயிட் பண்ணி ஆளவந்தார போய் தினமும் பார்த்து, தூதுவளை கீரை அப்படின்னு ஒரு கீரை, அது சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய கீரை, அதை கொடுத்துருந்தேராம். ராஜா பார்த்து அந்த ராஜாவுக்கு யார் தலிக பண்றானோ அவன் கிட்ட போய் இந்த கீரையை கொடுத்தார். அவன் ஒரு நாள் பண்ணி போட்டா, ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னிலிருந்து இவர் தினமும் கொண்டு போய் கொடுப்பார். அவனும் கீரை பண்ணி போடுவான். ராஜா பூர்த்தியா சாப்பிட்டு அப்படியே பல நாட்கள் சாப்பிட்டு திடீர்னு இவர் வரல. உடனே அவர் போய் கேட்டா ராஜா அவரை போய் கேட்டார், என்னப்பா கீரை ரொம்ப நல்லா இருந்தது இல்லையே அப்படின்னு. உடனே, இல்ல சுவாமி, ஏதோ ஒரு சுவாமி ஒருத்தர் கொடுத்துட்டேர், அவர் திடீர்னு காணாம போயிட்டார் அப்படின்னு. அவர் அடுத்த வாட்டி வந்தா அவரை கூப்பிட்டு வா அப்படின்னு உடனே கடைசியில யாருன்னு பார்த்தா இவராம். அப்படி ராஜாவை நேர போய் பார்க்க முடியாதுன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது போய் தன்னுடைய ஆச்சாரியர் அவருடைய அபிலாஷையும் தன்னுடைய ஆச்சாரியருடைய அபிலாஷையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சவர். அப்பேற்பட்ட பொறுமை உள்ளவர். பரசுராமரோ பொறுமையே இல்லாதவர், மகா கோபம். அனுஜித க்ஷமாயோகாம் அப்படின்னு, க்ஷமா அப்படிங்கும் பொழுது 2, பூமிக்கும் க்ஷமான்னு ஒரு திருநாமம், பொறுமைக்கும் க்ஷமான்றது திருநாமம் அர்த்தம். அப்ப பூமி கஸ்யப மகர்ஷிக்கு இவர் அத்தனை க்ஷத்திரியர்களையும் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை வதம் பண்ணி பூமியை எடுத்து அந்த பூமிய கஸ்யப மகர்ஷிக்கு கொடுத்துட்டார். அதனால பூமியையும் விட்டவர் பொறுமையும் விட்டவர் அப்படின்னு 2மே ஆறுது பரசுராமர். ஆனா இவரோ பரம பரம அப்பேற்பட்ட நிதானம், பொறுமை உள்ளவர், சமையோட உள்ளவர். அதனால இவர் அவருடைய வசதி. ராமர் அப்படின்னு எடுத்தா அப்புண்ணிய ஜனபாதகம், துஷ்ட நிகிரகமும் உண்டு ராமாவதாரத்துல. ராவணவதம், ராட்சச வதங்கள்லாம் ஒரு பக்கம் உண்டு, சாது ரட்சணமும் உண்டு. ஆனா ராமர் அப்படின்றது கத்திரிய அவதாரமே தவிர தர்ம சம்ஸ்தாபனங்கள் பண்ணேரே தவிர உபதேசம் அப்படின்றது கிடையாது. ஆச்சாரியர் சிஷ்யருக்கு உபதேசம் பண்றது அப்பேற்பட்ட ஆளவந்தார நமக்கு கொடுத்த அந்த உபதேசத்தினால இவர் இன்னும் ஒரு படி ஒசத்தி, நிகிரகமே கிடையாது அப்படின்றதும், ஆச்சாரியர் அப்படின்ற அந்த குணம் ஒரு படி மேலையாக இருக்கிறதுனால ராமருடையும் ஒசத்தி அப்படின்னு சொல்லலாம். அப்புண்ணிய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகந்தம். பலராமர் கேட்கவே வேண்டாம். அவரை நிறைய இடத்துல சொல்றா, அவர் மதுபானம் பண்ணக்கூடியவர். மதுபானத்துல கல்லு நிறைய குடிச்சு அவருக்கு ஒரு கோபம் வந்துடும் எப்பயுமே. அதுக்கு தயாசதகத்துல சுவாமி தேசிகன் விவரம் கொடுத்திருக்காரு ஏன் அப்படின்னு. இப்ப ஏன் அப்படின்னா, அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் இருந்ததுனால பெருமாள் கிட்ட யார் ஒருத்தர் அபச்சாரம் பண்ணாலும் அவருக்கு பொறுக்காதான், கோபம் வந்துடும். அப்போ இதுல இருந்தா மயங்கி அதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும். என்னதான் பக்தர்கள் நம்மளுமே அபச்சாரங்கள் பண்ணிடுறோம். இப்ப திருவேங்கடமுடியான் நியூஸ் கேட்டா நமக்கு பயமா இருக்கு.
அந்த மாதிரி அபச்சாரங்கள் நேர்ந்துருது. தெரிஞ்சு பண்றா, தெரியாம பண்றா. ஆனா அவளுக்கு அவர் நினைச்சா உடனே கோபம் வந்துடும். இருந்தா கூட பெருமாளை காட்டிலும் இன்னும் பொறுமையாக இருக்கணும், இவ மாறுவா அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் அதை பண்றேன்னு தயாசதகத்துல சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றேன். இருந்தாலும் மதுபானம் பண்றவர் அப்படின்றதுனால இவரோ சர்வ ஆச்சாரியராக இருக்கே. அதனால இவர் அவருடைய வசத்தின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட 3 ராமர், 4வது ராமரை துரியம் உபாஸ்மகே, 4வது ராமரை ராமமிஸ்ரரை நான் உபாசிக்கிறேன் அப்படின்றது ஆச்சரியமான மங்களாசாசனம். அனுஜித க்ஷமா யோகாம புண்ணியஜன பாதகம் அஸ்பிருஷ்டமதரா கந்தம் ராமம் துரியம் உபாஸ்மகே. எப்படி உய்யக்கொண்டார் நாதமுனிகள் கொண்டாடினேரோ அப்படி சாட்சாத் மணக்கால் நம்பி அப்படின்னு அவருக்கு ஏன் திருநாமம் வந்ததுன்னா ராமமிஸ்ரர் அப்படின்ற திருநாமம். அந்த அந்த உய்யக்கொண்டாருடைய தர்ம பத்னி சின்ன குழந்தைகள், அவளுக்கு உய்யக்கொண்டார் குழந்தைகள் 2 குழந்தைகள் பிறந்த உடனேயே, 2வது குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா திருநாட்டை அலங்கரிச்சுட்டா. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இவரே ஒரு அம்மா போல இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன், ஆச்சாரியருக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு இவரே தலிகை பண்ணி இவரேதான் ராமமிஸ்ரர் இத்தனையும் சம்பிரதாயத்தை அத்தனையும் அவர்கிட்ட கத்துண்டு. ஆனா அதே சமயம் அந்த குழந்தைகள் எல்லாம் ஆஷிண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, தலிகை பண்றது எல்லாமே பண்ணேன். ஏன்னா அந்த ஆத்துல அம்மா இல்லாத ஆனா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த குழந்தைகளை அப்படி பார்த்துட்டேன், ஒரு அம்மா போல இருந்து பார்த்துட்டேராம். ஏன்னா ஆச்சாரியர்களுடைய குழந்தை அப்படி. ஒரு வாட்டி காவேரி தீர்த்தாமாட போலாம்னு குழந்தைய ஆஷிண்டு போகும்பொழுது வர வழியில ஒரு பெரிய சாக்கடை, கால்வா. குழந்தைகள் கால் வச்சு போக தெரியல. அப்ப உடனே என்ன பண்ணேராம், ஆச்சாரியருடைய குழந்தை தானே அப்படின்னு அப்படியே அந்த கால்வா மேல இவர் படுத்துட்டேராம். தன் முதுகுல கால் வச்சு போனாலும் அதனால அந்த சேரு கால் அவர் மேல பட்டதுனால மணக்கால் அப்படின்னு பேர் வந்தது. அப்ப அங்கேருந்து வந்தவொடனே உய்யக்கொண்டார் பாத்தியாரா, என்னப்பா முதுகெல்லாம் ஒரே சேராக இருந்ததுன்னா அப்பதான் தெரிஞ்சுட்டேராம் குழந்தைகள் ஏறி போயிருக்குன்னா. குழந்தைகளை ஏன் இப்படி பண்றீங்கோ அப்படின்னும் போது, இருக்கட்டும் இருக்கட்டும் அவ என்ன பண்ணுவா அப்படின்னு குழந்தைகளை இது பண்ண. அப்படி அவர் ஆச்சாரிய பக்தியில அவர் இருந்தார். உய்யக்கொண்டாரை எப்படி நாதமுனிகள் உய்யக்கொண்டீரோன்னு கொண்டாடினா மாதிரி இவர் மணக்கால் நம்பி அப்படின்னு. அவர் அவதாரம் பண்ணது திருச்சனாப்பள்ளி அப்படின்ற பக்கத்துல லால்குடி அப்படின்றது, இன்னைக்கு அதுக்கு மணக்கால் அப்படின்னே பேரு. இவருடைய அவதாரத்துக்கு அப்புறம் அந்த பேர் வந்திருக்கலாம், மணக்கால் அப்படின்ற அந்த அக்ரஹாரத்திலேயே ராமமிஸ்ரர் அவர் அவதாரம் பண்ணேர். குமுதா அப்படின்ற நித்தியசூரியினுடைய அவதாரம். அப்பேற்பட்ட மணக்கால் நம்பிதான் அவர் உய்யக்கொண்டாருடைய நாதமுனிகளுடைய ஆசையும் தீர்த்த வைக்க ஒவ்வொரு நாளும் அந்த தூதுவளை கீரையை கொடுத்து ஆளவந்தாரை நம் சம்பிரதாயத்துக்கு திருப்பி கூட்டுண்டு வந்தவர் அப்படின்றதுல பெரிய இது கொண்டவர். அப்போ ஆளவந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டாராம், நீர் தானே இது எதுக்கு இத்தனை நாள் எனக்கு தூதுவளை கொடுத்தேர், திடீர்னு ஏன் நிறுத்தினேர் அப்படின்ன உடனே அப்ப அவர் சொன்னேராம், உம்முடைய தாத்தா நாதமுனிகள் இருந்தேர். ஏன்னா இவர் சின்ன வயசுலயே இங்க ராஜாவா வந்ததுனால அவர் அந்த குடும்பத்தையே மறந்துட்டார். அவர்களும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ சொன்னேராம், அவர் உமக்காக ஒரு சொத்து கொடுத்திருக்கார், அந்த சொத்தை திருப்பி கொடுக்க சொன்னார், சொத்தை உமக்கு கொடுக்க சொன்னார், அதுக்குதான் நான் வந்தேன்னு உடனே இவர் சோழ தேசத்து ராஜா. என்ன பெரிய சொத்தா இருக்க போறது, ஒரு வீடு, ஒரு கிராமத்துல ஒரு வீடு. ஆனா இந்த காலத்துல கொடுத்தா யாரு திருப்பி வந்து கொடுக்கிறவா இருக்கா, அப்படியே எடுத்துன்னு போயிடுவா இல்லையா. அதுவும் ராஜா ஒரு பேரனுக்காக, அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள ஒரு சொத்து இருக்கு, இதை வச்சு நேர்ந்து இவ்வளவு நேர்மையா இருக்கேரு, ரொம்ப சந்தோஷம், அந்த சொத்தை நீரே வச்சுக்கோரும் அப்படின்னாராம். உடனே மணக்கால் நம்பி சொன்னாராம், அது அப்பேற்பட்ட சொத்து கிடையாது சுவாமி, அது ஒரு ஆதிசேஷ நாகத்து கீழே இருக்கு அப்படின்னு, அது நீர் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது உமக்குதான் நாம் கொடுக்கணும் அப்படின்னாராம். அப்படியா, சரி அப்படின்னாராம். ஆனா சொன்னேராம், அப்படி கொடுக்கணும் அப்படின்னா 18 நாள் நீர் என்கிட்ட கீதா உபதேசம் வாங்கணும், கீதார்த்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை அப்படின்னு ஒண்ணு. சரி, இன்னும் அவருக்கு இதுவாரு, அப்படி என்ன கொடுத்திருப்பேர் தாத்தா, சரி நீர் சொல்லும் அப்படின்னு 18 நாள் மணக்கால் நம்பிகள் கிட்ட பகவத்கீதா அர்த்தங்கள் எல்லாம் கேட்டு அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை பெற்று அந்த உபதேசத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதிக சத்துவகுணங்கள் பிறந்து அவருக்கே கொஞ்சம் பக்தி வர, அப்ப ஆளவந்தார்கிட்ட சொல்றேன், இன்னைக்கு நான் ஆஷிண்டு போறேன் அப்படின்னு நேர அந்த இடத்துல இருந்து அந்த சோழ தேசத்து தஞ்சாவூர் பக்கமாக வீரநாராயணபுரம் தஞ்சாவூர் பக்கமாக அப்படியே ஸ்ரீரங்கம் பக்கமாக காவேரி நதிக்குள் அப்படியே ஆஷிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ராஜகோபுரத்தை அந்த சப்த பிராகாரத்தை தாண்டி உள்ள அப்பேற்பட்ட கருட மண்டபத்துக்கிட்ட வரைச்சு இவருக்கு இன்னும் அதிகமா என்னதான் சொத்து அப்படின்னு இன்னும் ஆசை வர
அந்த கருட மண்டபத்திலிருந்து உள்ள சந்தனு மண்டபத்துக்கு அங்க வந்து சந்தனு அப்படியே கையை பிடிச்சு சந்தனு மண்டபத்திலிருந்து உள்ள அங்க வந்து காயத்ரி மண்டபம் அப்படின்னு 24 கம்பங்கள் கொண்ட 24 அக்ஷரம் காயத்ரி மந்திரம் இல்லையா, அந்த காயத்ரி மந்திரம் உள்ள வந்து துவய மந்திரத்துக்கு போல 2 தூண்கள் நடுவுல அப்பேற்பட்ட ரங்கநாதன் ஆதிசேஷன்ல சயனிச்சின் இருக்க யோக நிதிரையில இருக்கிற அப்பேற்பட்ட ரங்கநாதனை காமிச்சு இவர்தான் உங்க தாத்தா கொடுத்த தனம் அப்படின்னு காட்ட கண்கள்ல ஆள வந்தார். சந்தோஷத்துல கண்கள்ல ஜலம் விட்டு, ஆஹா இத்தனை காலம் நம்ம இப்படி இருந்துட்டோமே, இப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்றது தானேன்னு தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் தன்னுடைய நாதமுனிகள் பண்ண கைங்கரியங்கள்லாம் ஞாபகம் வர, முன்னாடி இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு, நான் தான் நாதமுனிகளுடைய பேரன் அப்படின்ற ஒரு யோக்கியத்தை தவிர வேற எதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு உமக்கே நான் எப்பயும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த ராஜ்ய பதவியை கூட விட்டுட்டு ரங்கநாதன் கிட்ட கைங்கரியம் பண்ணி மேற்கொண்டு சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சு ஆளவந்தார் அப்படின்ற மகா ஆச்சாரியராக இருந்தேர். யாமுனாச்சாரியர் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை மேற்கொண்டு கொண்டு வந்தேர் அப்படின்றது ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருடைய மங்களாசாசனம் அப்படி அடுத்தது பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஆளவந்தார் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இப்பேற்பட்ட மணக்கால் நம்பிகள் அப்படின்னு அந்த மணக்கால் நம்பி சாட்சாத் அந்த 3 ராமருடைய முக்கியமான ராமராக 4வது ராமராக இருக்கிற அப்பேற்பட்டவருக்கு உபாசனகே அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். அதுக்கு அடுத்தது ஆளவந்தார். விகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மக ஸ்பரிசே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹா. சுவாமி ஆளவந்தார் விகாஹே யாமுனம் தீர்த்தம், தீர்த்தம் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு கங்கா யமுனா அப்பேற்பட்ட நதிகள், புண்ணிய நதிகளை தீர்த்தம் அப்படின்னு, ஆச்சாரியர்களையும் தீர்த்தம் அப்படின்னு. தயாசதகத்துல 2வது ஸ்லோகமே விகாஹே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பரா. அந்த தயை திருவேங்கடமுடியானுடைய தயா பிரவாகம் தான் சாட்சாத் ஆச்சாரியர்களே அப்படின்னு கொண்டாடுறது இல்லையா. அப்ப இங்க தீர்த்தம் ஓர் அர்த்தம் வரும் பொழுது அப்பேற்பட்ட புண்ணிய நதி யமுனா நதியை கொண்டு வர, யமுனா நதியை சொல்ற கண்ணன் விளையாடின யமுனா நதி, அந்த யமுனைக்கு எப்பேற்பட்ட பெருமைகள் உண்டோ அப்பேற்பட்ட பெருமை ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கும் உண்டு. அவருக்கு குழந்தையிலேயே நாதமுனிகள் வந்து மதுர பக்கமாக யாத்திரைகள் போன சமயத்துலதான் தன்னுடைய குமாரரான ஈஸ்வர முனிகளுக்கு அவருடைய மனைவி கர்ப்பமாக ஆனா. அப்ப ஆளவந்தார் கர்ப்பமாக ஆனா. அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை எல்லாம் முடிஞ்சு வீரநாராயணபுரத்துல வரைச்சு அவருடைய அவதாரம். அப்போ அங்கதான் கர்ப்பமான அந்த சமயத்துலதான் அந்த அவர் அவதாரம் அப்படின்றது கர்ப்பமானதுனால யாமுனன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் யாமுனாச்சாரியர் அப்படின்ற திருநாமம் வந்தது. அப்பேற்பட்ட விகாஹே யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு, விகாஹே அப்படின்னா அவகரிக்கிறேன் அப்படின்னு, ஆச்சாரியரை சேவிக்கிறேன் அவகாகிக்கிறேன் அப்படின்னு. யாமுனம் தீர்த்தம் இந்த சம்சாரத்தை விடு சகல பாவங்களும் போறதுக்காக இப்பேற்பட்ட யமுனா நதி இருக்கு. கண்ணன் அத்தனை தீர்த்தாமாடி கொண்டாடின நதி யமுனா நதி. அதுல நம்ம போய் தீர்த்தாமாடினாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும். புண்ணிய பாவங்கள் போனாலே நமக்கு வந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆளவந்தாருடைய ஆச்சாரியர் அவரை ஸ்மரிச்சுண்டு அவருடைய பரம்பரையில வந்து ஆச்சாரியரை நம்ம ஆசிரியித்தாலே நம்மளுடைய சம்சார தாபமும் போகும். அதனால யாமுனம் தீர்த்தம். சாது பிருந்தாவனே ஸ்திதம், பிருந்தாவனத்துல இருக்கிற சகல சாதுக்களும் கண்ணனும் எல்லாரும் அபிமானிச்சுண்டு இருந்த நதி யமுனா நதி. அப்பேற்பட்ட நதி சாதுக்களை ரட்சிக்கிறார். அதே மாதிரி இப்பேற்பட்ட சிஷ்யர்கள் பெரிய நம்பிகள் அப்பேற்பட்ட சிஷ்யர்களை இவர் சாதுக்களை அவர் உபதேசம் பண்ணி அடுத்தது சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரே. ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரரை இந்த சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்ததுல ஆளவந்தாரனுடைய அனுகிரகம் அப்படின்றது ரொம்ப பெரிய அனுகிரகம். நிரஸ்த ஜிஹ்வகஸ்பரிசே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட யமுனா நதியில சகல பேரும் கொண்டாடின நதியில காளிங்கன் அப்படின்ற ஒரு பாம்பு வந்து விஷத்தை கக்கி அங்க இருக்கிற மாடு கண்ணுகள் எல்லாம் சாப்பிடும் பொழுது கண்ணன் இறங்கி துஷ்ட நிகிரகம் பண்ணான். அந்த காளிங்கனை அந்த கர்வத்திலிருந்து கர்வ பங்கம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு, அப்பேற்பட்டவர் இவரும் காமக்ரோதஸ்ததா லோபகா அப்படின்றதெல்லாம் இவர்கிட்டேந்தும் இல்லாதபடி பண்ணி சிஷ்யர்கள் அவர் ஆசிரியிச்சவர்களும் அவருடைய சிஷ்யர்களை ஆசிரியிச்சவர்களும் அந்த பரம்பரையில் ஆசிரியிச்சவர்கள் எல்லாருடைய காமக்ரோதங்கள்லாம் போக்கடிக்கிறவராக இருக்கிறார். அதனால இப்பேற்பட்ட நாதமுனிகள் எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்னு எந்த யாமுனா தீர்த்தமோ
அப்பேற்பட்ட கிருதாதரஹா அப்படின்னு உடையவன் அப்படின்னு, கிருஷ்ணா நதி போல உடையவன், யமுனா நதி போல உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வீரநாராயணபுரத்திலே சொட்டை குலத்தார் என்ற வம்சத்துல ஆடி மாசம் உத்தராஷாட நட்சத்திரத்துல ஹரிவக்ரர் அப்படின்ற நித்தியசூரியனுடைய அவதாரம். அப்பேற்பட்ட ஆளவந்தார். அவருக்கு சொட்டை குலம் அப்படின்றது ஒரு பெருமை. சொட்டை குலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, கண்ணனுக்கு அப்பேற்பட்ட அந்த குலத்துல இருக்கிறவா கண்ணன் மேல அப்பேற்பட்ட பக்தி கொண்டவா, கண்ணனுக்கும் அவா மேல அத்தனை பக்தியும் இருக்கு. இப்போ நாதமுனிகளுடைய சிஷ்யர் குருகைக்காவலப்பர் அப்படின்னு இருந்தார். அவர் யோகத்துல இருந்தார். யோக யோக ஒண்ணு சரணாகதி மார்க்கம், இந்த தத்துவங்கள் யோகம் மூலமாகவும் பகவான் அடையலாம், பக்தி யோகம் மூலமா. அதை அடையறதுக்காக யோக தத்துவத்தை கத்துக்க சொல்லி ஆளவந்தாருக்கு இந்த இவரை போய் பார்க்க சொன்னார். குருகை காவலப்பன மணக்கால் நம்பி. இவர் சரணாகதி தர்மத்தெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு அதை போய் அவர்கிட்ட கேட்கணும்னு அங்க போகும் பொழுது, அவர் யோகத்துல இருந்தேராம். சுவாமி ஆளவந்தார் சரி யோகத்துல இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அவர் பின்னாடி போய் நின்றுண்டேராம். பின்னாடி போய் நின்ற உடனேயே குருகை காவலப்பன் கண்ணை திறந்து, சொட்டை குலத்திலிருந்து இங்க யாராவது வந்திருக்காளா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆளவந்தார் கைகளை குவித்துண்டு, ஆமாம் அடியேன் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே, எப்படி கண்டுபிடிச்சேன் சொட்டை குலம் அப்படின்றது அவளுடைய குலம். இப்ப இன்னைக்கு தாத்தாச்சார்னு சொல்றாரு இல்லையா, திருமலை நம்பிகளுக்கு அப்புறம் தாத்தாச்சார்னு ஆச்சு. அதுக்கு முன்னாடி சொட்டை குலத்தார் அப்படின்னு சொல்லுவோம். சடமருஷ்ண கோத்திரத்துல இருந்தவர், நாதமுனிகளுடைய வம்சத்தார். அப்போ அவர் சொல்றாராம், எப்படி இது தெரிஞ்சது உமக்கு அப்படிங்கும் பொழுது, நான் யோகத்துல இருக்கும் பொழுது அவர் கண்ணனை பார்ப்பேன், கண்ணன் அந்த யோகத்துல இருந்து கண்ணனும் அவரை பார்த்துட்டே இருப்பேன். கண்ணனுடைய அந்த கட்டாட்சம் நகரவே நகராது. அப்படி ஒருத்தர் ஒரு சமயம் ஒரு பக்கம் திரும்பி தின்னா அது சொட்டை குலத்தார் வம்சத்தார் யாராவது வந்தாதான், ஏன்னா அவ மேல கண்ணனுக்கு அப்பேற்பட்ட அதீத பிரியம் உண்டு அப்படின்றதுனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு அதிலே தெரியும். அதனால எத்திர கிருஷ்ண கிருதாதரகா, கண்ணனுடைய பூர்ண அனுகிரகத்தை கொண்டவர்கள் அப்படின்னும் அவர் ஆளவந்தாரே கொண்டவர் அப்படின்னு. மேற்கொண்டு ஆளவந்தாருடைய அனுகிரகம் அவர் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு எப்படி இது பண்ணேர் அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்லோகம் மட்டும் பார்த்திருக்கும், விசேஷார்த்தங்களை ஆளவந்தாருடைய அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அப்படி ஆளவந்தார் பெரிய நம்பிக்கைக்கு அப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தொடர்ந்து இப்ப சொல்ல போறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடி.